அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது மூட்டு தசைகள் வலிமையாக இருக்கக்கூடியதுக்கு சில பயிற்சிகள் பார்க்க போகிறோம். பயிற்சி 1. கால் கொஞ்சம் நல்லா தள்ளி விரித்து வச்சுக்கலாம். அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்படியே விரித்து வச்சுக்கலாம். இப்போது இடுப்பில் கை வச்சுட்டு வலது காலை வலது பக்கமாக திருப்பிக்கலாம். இடது காலை கொஞ்சமாக இப்படி திருப்பிக்கலாம். இடுப்பு பகுதி நல்லா இப்படி திருப்பிட்டு வலது காலை மடிச்சுட்டு இடது காலையும் மடித்து கால் கீழே வைக்க போகிறோம். அப்புறம் மறுபடியும் அப்படியே எழுந்துக்கணும். எழுந்துக்கும் போது 2 முட்டியுமே நேராக இருக்கணும். கீழே போகும்போது மட்டும்தான் 2 முட்டியுமே மடியும் அது தரையில் படணும். மேலே வரும்போது 2 முட்டியுமே நேராக இருக்கணும். இடுப்பு பகுதி இதே மாதிரி தான் இருக்கணும். 1 2 3 4 5 6. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே நம்ம இடது பக்கம் பண்ணணும். இடது காலை இடது பக்கம் திருப்பிக்கலாம். வலது காலை கொஞ்சமாக வலது பக்கம் திருப்பிட்டு இடுப்பை ஃபுல்லாக நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு இடது காலை மடிக்க போகிறோம். 1 2 3 4 5 6. காலை 2 நேரம் வச்சுட்டு 2 காலையும் சேர்த்து வச்சுக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். பயிற்சி 2. வஜ்ராசனா. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ பர்வதாசனமும் மார்ஜாரி ஆசனமும் சேர்ந்து செய்யணும். கைகள் முன்னோக்கி வச்சுட்டு பர்வதாசனம். பர்வதாசனால கால் கொஞ்சம் நல்லா தள்ளி வச்சுக்கோங்க. செய்யும் போது முட்டி மடங்கக்கூடாது. அப்படியே மார்ஜாரி ஆசனம். இது அப்படியே தொடர்ந்து செய்யணும். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இதுக்கு மாற்று ஆசனம் பாலாசனா. இந்த பயிற்சியெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.